والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான தருணத்தில் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த சபையை அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய சபையாக ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இது மிக முக்கியமாக எங்களுக்கு அவசியப்படுகின்ற ஒரு விடயம். தௌபா செய்த பிறகு எங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அதே போன்று மீண்டும் எங்களுடைய ஈமான் பலவீனப்படாமல் இருக்கின்ற வகையில் எம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் என்கின்ற பல வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இதுவரை தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கும், அதே நேரத்தில் ஓரளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் மேம்பட்ட ஒரு ஈமானிய நிலைமை வர வேண்டும், இன்னும் எங்களுடைய ஈமான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களுக்கும், இரண்டு வகையினருக்கும் இடையிலான ஒரு பொதுவான ஒரு விஷயமாக கூட இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. சென்ற காலங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளிலே இருந்து விடுபட்டு ஓரளவுக்கு தன்னை ஈமானின் மூலம் உறுதிப்படுத்தி கொண்டு வாழுகின்ற காலகட்டம் இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. ஏனெனில் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையை நாங்கள் பொதுவாக எல்லோருமே உணர்கிறோம். அந்த அடிப்படையில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மனிதனுடைய தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக அழகாகவும் விரிவாகவும் பேசியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு நினைவுபடுத்துவது, சுட்டிக்காட்டுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக பாவத்திலே இருந்து நாங்கள் விடுபடுகின்ற பொழுது என்ன நோக்கத்திற்காக நாங்கள் பாவத்திலே இருந்து விடுபடுகிறோம் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையை நாங்கள் பயந்த காரணத்தினால்தான் ஒரு பாவத்திலே இருந்து நாங்கள் விடுபடுகிறோம். அதே போன்று மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்திலே நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் பாவங்களை நாங்கள் விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறோம். அப்போ நாம் எதற்காக ஒரு தவறிலே இருந்து விடுபடுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்த காரணத்தினால்தான் அந்த பாவத்தை நாங்கள் விடுகிறோம். இந்த நோக்கம் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நோக்கம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனையை உண்மையாக பயந்து நாங்கள் பாவத்திலே இருந்து விடுபடவில்லை என்று சொன்னால், மீண்டும் அதே பாவத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தவறான எண்ணங்களும் தவறான சூழ்நிலைகளுக்கும் மிக இலகுவாக மீண்டுமே நாங்கள் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். எந்த நோக்கத்தில் நாங்கள் தௌபா செய்யவில்லை என்றால்
அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுகுதல் என்கிற நோக்கத்தில் நாங்கள் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் மீண்டும் அதே தவறுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் எந்த ஒரு பாவத்திலே இருந்து நாங்கள் விடுபடுவதாக இருந்தாலும் முதலாவது எங்களுடைய நியத் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பாவத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளில் இப்படியான தண்டனையெல்லாம் வைத்திருக்கிறான், அவனுடைய பிடி கடுமையானது, நாளை மறுமை நாளில் நரக வேதனை என்பது சகித்து கொள்ள முடியாதது, அதே நேரத்தில் மூமினான நல்லடியார்களுக்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்தால்தான் சகோதரர்களே எங்களுடைய தௌபாவை எங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த நோக்கத்தில் அந்த எண்ணத்தில் எங்களுக்கு பலவீனம் வறுமையாக இருந்தால் தௌபாவை பாதுகாப்பது மிக கடினமான ஒரு விடயமாக மாறிவிடும். தௌபாவுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அது ஒரு வகையான நிம்மதியை அது கொடுக்கும், ஒரு ராகத்தை கொடுக்கும். என்றால் பொதுவாகவே பாவத்தினுடைய சூழ்நிலைகளில் நாங்கள் இல்லாத பொழுது ஒரு நிம்மதியை இயல்பாக உணர்வோம். அப்படி ஒன்று இருக்கிறது. அப்போ உண்மையாக தௌபா செய்வது எதற்காக என்றால் அல்லாஹ்வை பயந்ததற்காகவும் அல்லாஹ்வை பயந்ததனூடாக கிடைக்கின்ற ராகத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் தான் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். சில நேரம் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். பாவம் செய்து 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 வாழ்க்கையை அழித்து போய் விடுவார்கள், நிறைய பாவங்களை செய்து விடுவார்கள். மித மிஞ்சிய அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான பாவங்கள் வந்து நிறைந்து விடும். இப்படி நிறைந்து போகின்ற பொழுது மனித இயல்பு என்ன சொல்லும் என்றால் வாழ்க்கை ஒரு வகையாக அழித்து போவது போல் இருக்கிறது, அப்போ கொஞ்சம் நாங்கள் ரீகவர் ஆக வேண்டும் என்று மனிதனுடைய இயல்பு கூட சொல்லும். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவதற்காக வேண்டி பாவத்தினுடைய சூழ்நிலையை விட்டு ஒருவர் வருவாரையாக இருந்தால் அது மாத்திரம் அவரை பாவத்தை விட்டும் என்ன செய்து விடாது, பாதுகாத்து விடாது. அப்போ பாவத்தை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் அடிப்படையில் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய எல்லோருமே அமைதியை தேடுகிறார்கள். நடிகர் நடிகைகள் எவ்வளவெல்லாம் கூத்தானமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள், களியாட்டமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிம்மதி தேவைப்படுகிறது. அப்படி நிம்மதி தேவைப்படுகின்ற பொழுது எங்கே போவார்கள்? அவர்கள் சார்ந்த இடங்களுக்கு போய் ஒரு சிறிய அளவிலான நிம்மதியை தேடிக்கொள்வார்கள். அப்படியான சில அந்த அனுஷ்டானங்கள் அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து விட்டதா என்று சொன்னால் பாதுகாக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ரீகவராக நினைப்பது இந்த உலகாயுதத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு மூமின் தன்னுடைய பாவத்திலே இருந்து தன்னை விடுவித்து கொள்ள அவன் நினைப்பதற்கான மிக முக்கியமான காரணமே அல்லாஹ் ஒருவன் தன்னை பிடித்து விடுவான் என்கிற அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான், விடுபட வேண்டும். அப்படி விடுபட்டால்தான் தன்னுடைய வாழ்க்கை மௌத்து வரைக்கும் பாதுகாத்து கொள்ள முடியும். எதில் இருந்து? பாவத்திலே இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் தௌபா செய்கிற அந்த நிலை வருகின்ற பொழுது எங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நரக வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் இல்லாமல் நாங்கள் பள்ளிக்கு போகின்ற பொழுது 4 மனுஷர்கள் எங்களை மதிப்பார்கள், அல்லது தாவா நிகழ்ச்சிகளோடு கலந்து கொள்கின்ற பொழுது மக்களுடைய மதிப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இஸ்ஸத்தை கண்ணியத்தை பெறலாம் என்பதற்காக நாங்கள் தௌபா செய்தால் அந்த தௌபா தற்காலிகமான தௌபாவாகத்தான் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அல்லாஹ்வை பயந்த காரணத்தினால் நான் இந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறேன், நரக வேதனையிலிருந்து தப்புவதற்காக வேண்டி நான் இந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறேன். இதுதான் மிக அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையோடு தான் எங்களுடைய எந்த ஒரு தௌபாவும் அமைய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் குறுகிய காலத்திற்குள் நாங்கள் எந்த பாவத்தை செய்தோமோ அதே பாவத்தை நோக்கி மீண்டும் வந்து விடுவோம். ஒருவர் சினிமா பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது சினிமாவை பார்க்காமல் இருப்பார்.
ஆனால் அவர் பார்க்காமல் இருந்தது அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுதல் என்கிற அந்த பகுதிக்குள் வராமல் இருக்குமையாக இருந்தால், ஒரு தற்காலிக ஒரு நிம்மதியை தேடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமையாக இருந்தால், அந்த தௌபா என்ன செய்ய மாட்டாது, நிலைத்திருக்க மாட்டாது. அப்போ எப்பொழுதுமே இறைவனுடைய அச்சத்தை மனதில் தாங்கிக் கொள்கின்ற ஒரு நிலைமையில்தான் தௌபா என்பது எடுபடும். தௌபா என்பது நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நம்மளை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் என்பதை நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக சகோதரர்களே, எந்த ஒரு தௌபாவை நாங்கள் செய்தாலும் தௌபாவுக்கு பின்னரான மனோநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், இந்த அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் இருக்கிற காரணத்தினால் தான் நான் பாவத்தை விட்டு ஒதுங்கி வந்திருக்கிறேன், ஒரு வழியாக நான் ஒதுங்கி வந்திருக்கிறேன், இறைவனை நோக்கி வந்திருக்கிறேன் என்கிற இந்த எண்ணம் இருக்கிற நிலைமையில் தான் தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை இருக்க வேண்டும். இல்லை என்றால் ரொம்ப சுலபமாக நாங்கள் மீண்டும் வழிகட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நாங்கள் அடிப்படையான ஒரு விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. இரண்டாவது, நாங்கள் தௌபாவுக்கு பின்னரான இந்த வாழ்க்கையில் அவதானிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் போன காலங்களில் நிறைய பாவங்களை அவன் செய்திருப்பான். அந்த பாவங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், மனிதனுக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதில் சில மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் படிப்பினை பெற்றுக்கொள்வார்கள் சென்ற காலங்களில். உதாரணமாக வாலிப காலத்தில் செய்த ஒரு பாவம் அது மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போன்று இன்னொரு மனிதனுக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய அநியாயங்கள் சில நேரம் காலம் தாழ்த்தி மனிதனுடைய மனதை அது உறுத்தி கொண்டே இருக்கும். அதே போன்று தாய் தகப்பன்மாருக்கு உக்கூக்குல் வாலிதைன், தாய் தகப்பன்மாரோடு நல்ல முறையில் நடக்காமல் ஒரு காலத்தில் வாழ்ந்திருப்பார், கடினமாக நடந்திருப்பார் பெற்ற தாயோடு. காலங்கள் உருண்டோடுகின்ற பொழுது சில விஷயங்கள் உணர துவங்குவார். சில பாவங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொன்னால், அதனுடைய வீரியமும் அதனுடைய மிக மோசமான ஒரு நிலைமையும் உடனடியாக விளங்காது. சில பாவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், காலம் செல்ல செல்லத்தான் நாம் எவ்வளோ அபத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமே அப்படிங்கிற பல விஷயங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு கூட மனிதன் என்ன செய்ய துவங்குவான், உணர துவங்குவான். சில பாவங்கள் மனிதனுடைய மனதில் வடுவாகவே இருந்து கொண்டே இருக்கும். இதில் நல்ல பகுதியும் இருக்கிறது. இந்த நினைவு வருதல், கடந்த காலத்து பாவங்கள், மனிதன் தனிமையில் செய்த பாவங்கள், அவன் செய்யக்கூடிய பெரும் பாவங்கள், அதே போன்று மனச்சாட்சியை மீறி அவன் செய்த பாவங்கள், இன்னொரு மனிதனுக்கு அவன் குற்றம் இழைத்த பாவங்கள், இப்படியான பல விதங்களில் மனிதன் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அப்போ காலம் தாழ்த்தி இப்படியான பல பழைய நினைவுகள் வருகின்ற பொழுது அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்றால், இப்பொழுது அந்த பாவத்தை விட்டு நாங்கள் ஒரு அளவுக்கு விலகி வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி எங்களுடைய மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், சென்ற கால பாவங்களில் இருந்து படிப்பினை பெற வேண்டும். சென்ற காலங்களில் நாம் இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறோமே என்று சொல்லி எங்களுக்குள் ஒரு படிப்பினை வர வேண்டும். ஆனால் அந்த பாவங்களை தௌபா செய்த பிறகு எங்களுடைய மனதில் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மரணம் வரும் வரைக்கும் அந்த பாவத்தின் சுமையோடு, அந்த பாவத்தின் பாரத்தோடையே மனிதன் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எதற்கு பிறகு அவன் தௌபா செய்து உண்மைக்கு உண்மையாக மீண்ட பிறகு கடந்த கால அவனுடைய நிலைமைகளை மனதில் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஷைத்தானுக்கு என்று ஒரு பொறாமை இருக்குமாம். ஹசது ஷைத்தான், ஷைத்தானுக்கு என்று ஒரு பொறாமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்து அந்த பாவத்திலே இருந்து விடுபட்டு வந்த அந்த காலப்பகுதி ஷைத்தானுக்கு மிகவும் சவாலான ஒரு காலப்பகுதி. நம்மை விட்டு தூரமாகி போய்விட்டான், இப்பொழுது அல்லாஹ்வை நோக்கி நெருக்கமாகிவிட்டான். இப்போ மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை என்று ஷைத்தான் உணர்கின்ற பொழுது மனிதனுடைய மனதில் அவன் ஏற்படுத்துகிற ஒரு விடயம்தான், நீ தாழ்வானவன், நீ இந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை ஷைத்தான் என்ன செய்வான், மூமினான மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அவனை மீண்டும் தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு போவதற்கான கடுமையான முயற்சியில் ஈடுபடுவான்.
இந்த பகுதிக்குள் யாரும் மாட்டிவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள் என்கிற விஷயத்தில் உங்களுக்கு நிராசையே வந்து விடக்கூடாது. அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கிற விஷயத்தில் ஒரு மூமினுக்கு நிராசையே வந்து விடக்கூடாது. இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், நன்றி மறந்தவர்கள், அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக கடந்த காலங்களில் மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை மேலே போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய கடந்த கால பாவங்களுடைய நினைவுகளோடு மனிதன் அலைய வேண்டிய என்கிற அவசியம் கிடையாது. அப்போ அதனால் அறிஞர்கள் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், பாவத்துக்கு பின்னரான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சென்ற காலத்து படிப்பினை தான். சென்ற காலத்தில் நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகின்ற பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற படிப்பினை நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதனுடைய பாரத்தை மனதில் சுமந்து கொள்ளக்கூடாது. அப்போ எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் நகர ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுடனான நெருக்கத்தை கூட்டும் பொழுது நாம கண்ணியமானவர்கள் என்கிற ஒரு நிலைமையை உணர துவங்குவோம். நாங்கள் இழிவானவர்கள் இல்லை. மனிதர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படித்தான் படைத்திருக்கிறான், பலவீனமானவர்களாக தான் படைத்திருக்கிறான். சூழ்நிலைகள் வசப்படுகின்ற பொழுது ஷைத்தானுடைய ஆட்கொள்ளுகிற காரணத்தினால் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மனிதன் இருக்கிறான். ஆனால் தௌபா செய்த பிறகு அவன் கண்ணியமானவனாக மாறுகிறான். இது நாங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சகோதரர்களே. அப்போ கடந்த கால பாவங்கள்ல இருந்து படிப்பினை பெற வேண்டும். சில நேரம் அந்த படிப்பினை எங்களுக்கு ரொம்ப அவசியமாக கூட இருக்கும். கடந்த கால பாவத்துடைய சூழ்நிலைக்கும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் உலகாயுத தூண்டுதல்கள் இப்பொழுது இருக்கலாம். நம்ம இப்போ அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தாலும் சில உலகாயுத தூண்டுதல்கள் இப்பொழுது இருக்கும். அதிகமான பொருளாதாரம் சேர்ந்திருக்கும். வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது திரும்பவும் பாவத்திற்கு போவதற்கான, பழைய பாவங்களை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கையில் பொருளாதாரம் இருக்கிறது, நினைக்கிற உலகமெல்லாம் கிடைக்கிறது என்கின்ற பொழுதும் எந்த பாவத்தில் இருந்து அவன் தௌபா செய்தானோ அதே பாவத்தை நோக்கி அவன் மீளவும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அப்படியான ஒரு மனநிலை தௌபாவுக்கு பிறகு நமக்கு வறுமையாக இருந்தால் உடனடியாக நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும், படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆக தௌபாவுக்கு பிறகான இந்த காலத்தை எங்களை தாழ்த்தி கொள்கிற காலமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடனான நெருக்கத்தை ஏற்படுத்தி 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 பழைய பாவங்களுடைய தடயங்களை அழித்து அழித்து பொதுவாக எந்த ஒரு பாவத்திற்கும் எது இருக்கும் என்றால் தடயங்கள் இருக்கும். ஒரு மனிதன் கடந்த காலங்களில் பாவம் செய்தால் சகோதரர்களே, அந்த பாவத்தினுடைய தடயம் எச்ச சொச்சங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். அப்போ அதெல்லாம் அழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நமக்கு. அப்போ அது எப்படி நாங்கள் அழிக்கலாம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகரிக்க அதிகரிக்க பழைய பாவங்களுடைய தடயங்கள் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்மட மனதில் இருந்து பழைய தவறுகளினுடைய தடயங்கள் எந்த அளவுக்கு அழிந்து போகுமோ அந்த அளவுக்கு மனதில் ஒரு நிம்மதியும், நம்ம அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கிறோம் என்கிற ஒரு இயல்பான எண்ணத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே போடுவான் சகோதரர்களே. எனவே தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை பொடுபோக்கான வாழ்க்கையாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. முன்னர் நாம் செய்த தவறுகளின் தடயங்கள் எங்கெல்லாம் தெரிகிறதோ அந்த எல்லா வைரஸ்களையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அழித்து எங்களை ஒரு பூரணமான ஒரு நிலைமைக்கு, அல்லாஹ்வோடு நெருக்கமான ஒரு நிலைமைக்கு வருகிற வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த முயற்சி இருக்க வேண்டும். இறைவனுடனான நெருக்கம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நெருக்கம் அதிகரித்தால் பாவமான சூழ்நிலையில் நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்திருந்தோமோ, பாவம் இல்லாமல் தௌபா செய்திருக்கிற இந்த சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை உயர்த்தி கொண்டு போய்விடுவான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, கடந்த கால அந்த பாவத்துடனான நம்முடைய பார்வை இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்படி நாங்கள் எங்களுடைய சிந்தனையை வைத்துக் கொள்வோமையாக இருந்தால் மீண்டும் பாவம் செய்ய மாட்டோம். அல்லது தௌபா செய்த பிறகு அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலம் என்பதை நாங்கள் உணர துவங்குவோம் சகோதரர்களே. இந்த இடத்தில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படைகள் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தௌபா செய்தால்
தௌபாவுக்கு பிறகான இந்த வாழ்க்கை இருக்கிறது, இது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துகள் எல்லாம் சூழ்ந்த காலம். எத்தனையோ மனிதர்கள் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு இஃப்தார் நிகழ்வுக்கு வருகிறோம், அதே மாதிரி நோன்பு பிடிக்கிறோம், அல் குர்ஆனை ஓதுகிறோம், முடிந்த அளவு இபாதத்துகள் செய்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு அடிப்படையில் பழைய பாவங்களை விட்டு தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருப்போம். இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதே சகோதரர்களே, இது பல நியாமத்துகளை உள்ளடக்கிய ஒரு காலம். இது சாதாரணமான ஒரு காலம் கிடையாது. அதை நாங்கள் பல விதங்களில் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறான். என்ன அவகாசத்தை தந்திருக்கிறான் என்றால், நாம் என்ன பாவத்தை செய்தோமோ அது பாவம் என்கிற புரிதலை நமக்குள் ஏற்படுத்தினானே. என்ன பாவத்தை நாங்கள் கடந்த காலங்களில் செய்தோமோ அந்த அது பாவம்தான் என்கிற ஒரு புரிதலை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்குள் ஏற்படுத்துகிறானே, அந்த புரிதல் கூட ஒரு நியாமத்து தான். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ படித்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்கள் சாராயம் அருந்துகிறார்கள், ஒழுக்கக்கேடான காரியங்களை ஈடுபடுகிறார்கள், வட்டி கெடுக்கிறார்கள். அறிவு இருந்தாலும் அந்த புரிதல் அவர்களுக்குள் வரவில்லை, அந்த தௌஃபீக் வரவில்லை. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான அந்த எண்ணத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த சீரான ஒரு சிந்தனை போக்கையும் இதுவரை அவர்கள் பெறவில்லை. ஆனால் தௌபா செய்தவரை பொறுத்தவரையில் அந்த பாவத்தின் அது ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்ட காரணத்தினால தான் அந்த பாவத்திலிருந்து அவர் வெளியே வருகிறார். இது ஒரு நியாமத்தா இல்லையா? இந்த நியாமத்து நமக்குள் உணரப்படுகிற வரை மீண்டும் நாங்கள் பாவத்துக்குள் செல்ல மாட்டோம். எங்களுடைய உள்ளம் மீள மீள பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நியாமத் சகோதரர்களே. இரண்டாவது ஒரு நியாமத் இருக்கிறது. என்ன நியாமத்? நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்கிற ஒரு இஅ்திராஃப், ஒத்துக்கொள்ளுதல் என்கிற ஒரு பகுதியை நமக்குள் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு நாங்கள் காரணம் எல்லாம் சொல்லவில்லை. இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு ருக்ஸத்துகள், சலுகைகளை நான் தேடவில்லை. எனக்குள் நான் நியாயங்களை கற்பித்து கொள்ளவில்லை. நியாயத்தை கற்பித்து நான் செய்த பாவத்திற்கு ஒரு நியாயத்தை சொல்லி என்னை ஒரு நிரபராதி என்று நான் காட்டிக்கொள்ள நான் முயற்சிக்கவில்லை. உண்மையில் நான் பாவம்தான் செய்தேன் என்கிற ஒரு உணர்வை நமக்குள் நாங்கள் ஏற்படுத்துகிறோமே. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த எண்ணத்தை நமக்குள் தருகிறானே சகோதரர்களே, இது கூட ஒரு நியாமத்து தான். இந்த நியாமத்தை சரியாக விளங்கினவங்க மீண்டும் எங்கு போய் சேர மாட்டார்கள்? பாவத்தினுடைய வாசலை, பாவத்தினுடைய கதவை மீண்டும் என்ன செய்ய மாட்டார்கள்? தட்ட மாட்டார்கள். இது ஒரு மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்ன? ஒரு மனிதன் பாவத்தை ஒத்துக்கொண்டானேயாக இருந்தால் அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய பயம் வருகிற காரணத்தினால தான் பாவத்தின் பக்கம் அவன் போகாமல் இருக்கிறான். சகோதரர்களை, இந்த ஹஷ்யத்துல்லாஹ்ங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் அப்படிங்கிறது அந்த பாவத்தை நினைத்து வருந்தினதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த உணர்வு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம். இந்த அல்லாஹ்வுடைய பயம் என்பது மிக முக்கியமான ஒரு நியாமத்து சகோதரர்களே. இதை நாங்கள் சாதாரணமாக என்ன செய்து விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. தௌபாவுக்கு பிறகான இந்த காலம் அல்லாஹ் நமக்கு அவனை அச்சப்படுவதற்கான ஒரு அவகாசத்தை தந்த ஒரு காலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹஷ்யத்துங்கிற இந்த பகுதி இருக்கு, இறை அச்சம் அப்படிங்கிற இந்த பகுதி இருக்கிறது, அதுதான் நம்மளை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த ஹஷ்யத் எப்பொழுது வருகிறது? தௌபாவுக்கு பிறகு வருகிறது. இந்த ஹஷ்யத் தக்குவல்லா என்கிற இந்த பகுதி அல்லாஹ் நமக்கு தார மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத்தை உணர்றவர் மீண்டும் பாவம் செய்வாரா? இறைவனுடைய பயத்தை தனக்குள் உள்வாங்கி கொண்டவர், பாவத்தை உணர்ந்த பிறகு இறைவனுடைய பயத்தை தனக்குள் உள்வாங்கி கொண்டவர் மீண்டும் பாவத்தின் பக்கம் போய் சேருவாரா என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக இருக்கிறது சகோதரர்களே. ஆக தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கை நாங்கள் எங்களை நிர்வகிக்க வேண்டிய, எங்களை பராமரிக்க வேண்டிய, எங்களை பாதுகாக்க வேண்டிய, இன்னும் புடம் போட வேண்டிய ஒரு காலப்பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது இரண்டாவது இறைவன் தார ஒரு நியாமத். மூணாவது ஒரு நியாமத் இருக்கிறது. என்ன நியாமத்? தம்கீனுல்லா. அல்லாஹ் நமக்கு ஒரு இயலுமையை தருகிறான். என்ன இயலுமையை தருகிறான்? பாவம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு இயலுமையை நமக்கு தந்திருக்கிறான். மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான
ஒரு மன கட்டுப்பாடை நமக்குள் ஏற்படுத்துகிறானே, இதைப்போல் ஒரு நியமத் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த அஸ்ஸபுரு அனில் மாசி, பாவத்தை விட்டும் பொறுமையாக இருப்பது என்கிற ஒரு விஷயம் யாருக்கு கூடுதலாக கிடைக்கிறதோ அவர் தான் உறுதியான மூமின். ஏனென்றால் உலகத்தில் கணிசமான மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், பாவத்தை புரிந்திருக்கிறார்கள், அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியும், ஆனால் அதே பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் பொறுமை அங்கு வருவதில்லை, அந்த மனக்கட்டுப்பாடு அங்கு வருவதில்லை. அந்த மனக்கட்டுப்பாடோடு வாழ சாத்தியமான ஒருவர் இருக்குமையாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்தவர் ஈமானோடு உள்ளவராகத்தான் இருப்பார். அந்த ஈமானில் சரிவு வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் பாவம் என்று உணர்ந்த விஷயங்களையும் திரும்ப திரும்ப செய்து கொண்டு தான் இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் ஒரு பாவத்தை செய்து அதில் இருந்து நம்மளை பாதுகாத்து தௌபா என்கிற ஒரு சூழலுக்குள் கொண்டு வருகிறானேயாக இருந்தால் அது அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு இயலுமை, பாவத்தை விட்டு ஒதுங்குவதற்கான ஒரு சக்தியையும் ஒரு மன தைரியத்தையும் மன கட்டுப்பாடையும் அல்லாஹ் நமக்குள் ஏற்படுத்துகிறானே. இது அல் குதுரா, இந்த குதுரா தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவை சகோதரர்களே. அது நமக்குள் இருக்கிறதா? பாவத்தை விட்ட பிறகு மீண்டும் பாவத்துக்குள் செல்வதற்கான விகிதாசாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த புரிதல் நமக்குள் ஏற்படுகிற பொழுது இது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தா இல்லையா சகோதரர்களே? நாங்கள் இன்னொரு வகையில் சிந்தித்து பார்த்தோமையாக இருந்தால், மனிதன் செய்கிற பாவத்தை தொடர்ந்து அவன் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தால், உதாரணமாக சொல்லுவோம், தொடர்ந்து பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அது ஒரு தனியான தலைப்பு. பாவத்தை விடுவதும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருவதும் மீண்டும் பாவத்தின் பக்கம் செல்வதும், தௌபாவின் வாசலை தட்டியவர்கள் என்கிற ஒரு பகுதி இருப்பார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இப்படியான மனிதர்கள் தொடர்ந்து பாவத்திலே தான் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இருந்தால் எவ்வளவு அனர்த்தங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள், உள ரீதியான பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள், எத்தனை அவமானங்களை தாங்கியிருப்பார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாவத்தில் தொடர விடாமல் இடையில் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி நம்மளை நிதானப்படுத்தி அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு இயலுமையை கொண்டு வந்து, பாவம் செய்திருந்தால் எப்படியான ஆபத்துகளை எல்லாம் நாங்கள் சந்தித்திருப்போமோ அந்த ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை பாதுகாத்து ஒரு ஈமானுடைய சூழ்நிலைக்குள் கொண்டு வருவதிருக்கிறதே, தம்கீனுல்லா, அல்லாஹ் நமக்கு அந்த இயலுமையை தருவதிருக்கிறதே சகோதரர்களே. இதை போல ஒரு நியாமத் இந்த உலகத்தில் ஒரு எதுவும் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான ஒரு சூழ்நிலையை தந்திருந்தால் அதை நாங்கள் மனதால் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் சின்ன சின்ன பாவங்களிலிருந்து கூட எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாத்த வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு நியாமத்து செய்திருக்கிறான்ங்கிற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வறுமையாக இருந்தால் சிறிய பாவங்களை கூட அவன் விட்டு விடுவான், தன்னை முழுமையாக பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வான். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியாமத். எதற்கு பிறகு? தௌபாவுக்கு பின்னரான காலப்பகுதி. இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பது தௌபாவுக்கு பின்னரான காலப்பகுதி. இதை நாங்கள் சரிவர விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் மீண்டும் பாவத்தின் பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் குறைத்து கொண்டே வரலாம், அதை மைனஸ் ஆக்கி கொண்டே வர முடியும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தௌபாவுக்கு பின்னரான இந்த வாழ்க்கை இருக்கிறது, இதில் கலா கதுரோடு இணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கிறது. ஏன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை அவனுடைய இரு விரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். அதை அவன் நாடுகிற வகையில் புரட்டக்கூடியவன். சில நேரம் நம்ம எவ்வளோ முயற்சி செய்தாலும் யாருடைய நாட்டம் தேவைப்படுகிறது? இறைவனுடைய நாட்டம் தேவைப்படுகிறது. சில பாவங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது என்று 100% நாங்கள் உணர்வோம், ஆனால் நமக்கு அந்த சக்தியே வராது, அதே பாவத்தை திரும்ப செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில நேரம் மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், சிகரெட் மாதிரியான புகைத்தலுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது இன்னொரு தனிப்பட்ட ரீதியான சில ஒழுக்க வீழ்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியும், ஆனால் அதனுடைய ஆபத்தும் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதை செய்யாமல் மாத்திரம் இருக்க முடியவில்லை. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமான ஒரு பிரச்சனை, ஒரு உளவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, சமாளிக்க முடியாத ஒரு சிக்கலாக இருந்து வருகிறது சகோதரர்களே.
அப்போ அந்த சந்தர்ப்பத்தில், அப்படியான சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு ஒரு கதிரை நாடுகிறான். நமக்கு ஒரு கதிரை அல்லாஹ் நாடி பாவத்திலே இருந்து நம்மளை கலட்டி கொண்டு வந்து தக்பீரை கட்டி ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ஜல்லிஷானஹு தஆலா ஏற்படுத்துகிறானே, இந்த கலா கதிரை கொண்டு அல்லாஹ் தன்னை அவனுடைய அருளை கொண்டு சூழ்ந்திருக்கிறான் என்கிற உணர்வு நமக்குள் வந்தால், அல்லாஹ் அவனுடைய கதிரில் எனக்கான நன்மையை எழுதி வைத்திருக்கிறான், என்ன அவன் அவனுடைய ரஹ்மத்திலே இருந்து அவனுடைய கதிரிலிருந்து தூரப்படுத்தவில்லை என்கிற உணர்வு நமக்குள் வந்தால், அன்புள்ள சகோதரர்களை, மீண்டும் பாவம் செய்ய ஒரு பொழுதும் மனம் நினைக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கதிர் என்பது அல்லாஹ் நமக்கு தார ஒரு அவகாசம். நம்மளை நல்லவனாக வாழ வைப்பது என்பது, மார்க்க சூழ்நிலைக்கு அடிக்கடி வர வைப்பது என்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வைப்பது என்பது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது என்பது இறைவனுடைய கதிர். அந்த கதிரில் அல்லாஹ் ஷா ஃபீஹி ஹைரன், ஒரு நலவை அல்லாஹ் நாடுகிறான் என்று சொன்னால், அந்த நலவை நாம் பாதுகாக்க வேண்டுமா அல்லது அதை நாங்கள் உதாசீனப்படுத்த வேண்டுமா? அதை நாங்கள் நலவை பாதுகாக்க வேண்டும் என்கிறது தான் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவுக்கு பின்னரான வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை என்னோடு இருக்கிறது என்கிற உணர்வு நமக்குள் இருந்தால், மீண்டும் பாவத்திற்கான வாசலை நாங்கள் தட்டுவதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக இருக்கும். இந்த புரிதல் நமக்குள் வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. என்ன பகுதி என்று சொன்னால், பாவம் செய்யக்கூடிய மனிதர்களில், இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களில் அதிகமான மனிதர்களோடு அல்லாஹ் மிச்சம் டீசெண்டாகத்தான் நடந்து கொள்கிறான். அவர்களுடைய பாவத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் மிக மரியாதையாக நடந்து கொள்கிறான். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் பாவம் செய்கிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சித்ர் என்கிற அந்த திரையை அவன் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த மறைப்பு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, அதை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு பலருடைய நிலைமையை நாங்கள் யோசித்து பார்க்கலாம். மனிதனுடைய நிறைய சிறுகள் அவனுக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் தெரிந்த விஷயங்களாக இருக்கின்றன. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய ஏராளமான தவறுகளுக்கு தன்னுடைய திரையை அவன் போட்டு வைத்திருக்கிறான். அதனால தான் மறுமை நாளில் யௌமத்துபுலஸ் சராயிர், மறுமை நாளை அல்லாஹ் அதை கண்டு விசேஷமாக வைத்திருக்கிறான். எதற்காக அல்லாஹ் மறுமை நாளை விசேஷமாக வைத்திருக்கிறான்? சிறுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம்தான் மறுமை நாள், மஹ்ஷர் மைதானம். நாளை மறுமை நாளில் விசாரணை மன்றம். இந்த மன்றம் என்பது சிறுகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய இடம். ஆனால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிற காரணத்தினால் மனிதன் பாவம் செய்தாலும், அவன் பாவம் செய்தது 1 வருடம் தொடர்ந்து செய்தாலும், 2 வருடங்கள் தொடர்ந்து செய்தாலும், 10 வருடங்கள் தொடர்ந்து செய்தாலும், அல்லது இதுவரை அவன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் மறைத்து 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 அவகாசத்தை கொடுத்து கொடுத்து அவனுடைய அந்த உணர்வை எப்பொழுதாவது அல்லஹும் யர்ஜியூன், மீண்டு வருவானா என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹ் நமக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானே சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படியான ஒரு நிலைமையில் அவசரமாக பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். எந்த பாவங்களை மறைக்க அல்லாஹ் சக்தி பெறுகிறானோ அந்த பாவங்களை வெளிப்படுத்துவதற்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சக்தி பெற்றவன். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது அதை மறைப்பது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மளை மறைத்து தௌபாவுக்கு பிறகு ஒரு நிலைமையில் நம்மளை வைத்திருக்கிறானே, இது ஒரு நியமத்தா இல்லையா? இந்த நியமத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? இதை ஒருவர் உணர்வாரையாக இருந்தால் நிச்சயமாக பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். இந்த புரிதல் நமக்குள் வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்து நாங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, தௌபாவுக்கு பின்னரான இந்த வாழ்க்கையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முராக்கபா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முராக்கபா என்றால் என்ன? நம்முடைய ஒவ்வொரு ஊசலாட்டத்தையும், நம்முடைய உள்ளத்தில் ஆடுகின்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் அல்லாஹ் முராக்கபா பண்ணுகிறான். அல்லாஹ்வுக்கு எதுவும் தப்புவதில்லை. அப்படி இருந்தும் கண்டும் காணாமல் அல்லாஹ் விடுகிறான். பாவம் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பிடிக்காமல் அல்லாஹ் விடுகிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் உடனடியாக தண்டனையை தந்திருக்கலாம். பாவம் செய்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ்வுடைய இகாபு வருவதற்கு முடியுமா இல்லையா?
அல்லாஹ் தன்னுடைய பிடியை கொண்டு மனிதர்களை எச்சரிக்க முடியுமா இல்லையா? அப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்களுடைய மனச்சாட்சியின்படி எத்தனையோ பாவத்தினுடைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அல்லாஹ் பிடிக்கவில்லை. அவனுடைய கடுமையான தண்டனையை கொண்டு எம்மளை தண்டிக்கவில்லை. தண்டிக்காமல் கால அவகாசம் தருகிறானே, இது ஒரு நியமத். இந்த நியமத்தை யார் உணர்கிறார்களோ சகோதரிகளே, அவர்கள் மீண்டும் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக இருக்கும். இந்த புரிதல் நமக்குள் வர வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் சகோதரர்களை. தௌபா செய்கிறோம். தௌபா செய்கின்ற பொழுது இறுதியாக இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் தொடர்ந்து இதை ஒரு பாடமாகவே நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ரிக்வஸ்ட். தௌபா என்பது ரிக்வஸ்ட். அல்லாஹ்விடத்தில் மனிதன் செய்கிற பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே அவன் முறைப்பாடு செய்கிறான். அந்த உதுரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா? நாம் கொடுக்கக்கூடிய அந்த ரிக்வஸ்டை, பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய அந்த எண்ணத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முறையாக முன்வைக்கின்ற பொழுது அந்த ரிக்வஸ்டை அல்லாஹ் மனமொப்பி ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எந்த காலத்திற்கு பிறகு நாங்கள் உணர வேண்டியது? தௌபாவுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாங்கள் உணர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தௌபாவை பற்றிய வெறுமனே நாங்கள் உரையாக மாத்திரம் புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய மனநிலையை எப்படி பாவத்திலே இருந்து கலட்டலாம், பாவத்திலிருந்து எங்களை எப்படி விடுவிக்கலாம், மீண்டும் மீண்டும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே எப்படி போவது என்பதற்கான வழிகாட்டல்கள் தான் இவை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பிலே பார்த்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை தர்ஜுமா